குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் சாய்ராம். ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் சாய்ராம். சரி, அந்த கந்தனூர் இருக்காருல்ல, அவரும் கேட்டாங்க. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். இந்த அக்னியை துணி 9 முறை வலம் வரவும். இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். ஓம் சாய்ராம். சக்குர் சாய்நாதா சிரடி வாசம். ஓம் சாய்ராம். சக்குர் சாய்நாதா சிரடி வாசம். குருவாழ்க குருவே துணை. சாமி சொல்லுவார். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். அத்திமரம். தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருவோம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருவோம். தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். ஓம் சாய்ராம். சக்குர் சாய்நாதா சிரடிவாத. தத்தாத்தரையர். குருவாழ்க குருவே துணை. எப்படியாவது கொடுக்க வந்துடுறாதியா. குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். அக்னி துணி. இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். நவகிரகத்துக்கு பதிலாக இந்த 9 முறை சுற்றுவதாக இதாகிடும். இந்த அக்னியை 9 முறை சுற்றி வரும் பொழுது, ஒரு மட்டைக்காயுடன் சுற்றி வரும் பொழுது இன்னும் விசேஷம். ஒரு மட்டைக்காயை வாங்கி 9 முறை சுற்றும் பொழுது தலையில் ஒரு இடது பக்கம் 3 முறையும் வலது பக்கம் 3 முறையும் தலையை சுற்றி இந்த அக்னியில் இட நம்மளுடைய கண்திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் அனைத்தும் விலகுகிறது. மட்டைக்காயை எடுத்து இந்த எடுத்துக்கொண்டு இந்த அக்னியை வலம் வந்து தலையில் இடதுபுறம் 3 முறை வலதுபுறம் 3 முறை, அதாவது லெஃப்ட் ரைட்டாக சுற்றி இந்த அக்னியில் போட நம்மளுடைய கண்திஷ்டி விலகுகிறது. குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். அக்னி துணி.
சிவராமபுரம். அத்திமரம், நல்ல அத்திமரம். நல்ல அத்திமரம். இந்த அத்திமரம் மகாராஷ்டிராவில் பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் ஜோதிர்லிங்கத்தின் அருகில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது இந்த அத்திமரம். இந்த நல்ல அத்திமரம் மகாராஷ்டிராவில் பீமாசங்கர் என்ற ஜோதிர்லிங்கத்துக்கு அருகில் மிக பிரம்மாண்டமாக 3 பேர் 4 பேர் வந்து பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ அகலமாக உள்ளது நல்ல அத்திமரம். நமது சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது. வெகு சிறப்பாக உள்ளது இந்த அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் பெற வேண்டும். அதாவது 7 முறை சுற்றி வர வேண்டும். சுற்றி வரும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்றி தருகிறது. இதில் தத்தர் வாசம் செய்வதாக அர்த்தம். தத்தர் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். நமது முன்னோர்கள் தான் இந்த மரங்கள் அந்த மரங்களில் இவங்களை இன்னும் நமக்கு நெருங்கியவர்கள். நமக்கு நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பார்கள். குரு வாழ்க, குருவே துணை. சாய்ராம். நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. அத்திமரம், நல்ல அத்திமரம். தெளிவாக தெரியும். சிவராமபுரம் காலகட்டத்தில் பைரவ சித்தர் அழைக்கப்படும் ஆமேசாமி காலகட்டத்தில் முனிவர்களும் ரிஷிகளும் தெரியும்
ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் திசைகளும் முனிவர்களும் யோகிகளும் இங்கே அருளாசி வழி கொண்டிருக்கிறார். அருளாசி வழி கொண்டிருக்கிறார். ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் முனிவர்களும் திசைகளும் யோகிகளும் இந்த சிவராமபுரத்தில் அருளாசி வழி கொண்டிருக்கிறார். குரு வாழ்க குருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி. நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம். கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம். பாபா கருவறையில் சென்று ஆரத்தி நீங்களே எடுக்கலாம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். பக்தியமாக இல்லையா? பக்தி வெள்ளமாக இருக்குது. சாமியை பார்த்து அங்கே பார்த்து மயில் தொகையெல்லாம் சரி அடிப்பீங்க. மயில் தொகை அங்கே மயில் தொகையில் அடிப்பீங்க. உமா சங்கர் உமாவை காணும், சங்கர் தான் இருக்காங்க. உமா எங்கே போயிட்டு ஏன் எடுத்து வரேன் பிஸ்கட் வேண்டாம். சவுந்தர் போன பிள்ளைங்க அவசரம் அது அங்கே இருக்கு. ஆப்போசிட் இருக்கு. உதிரி வாங்கிக்குவா. ஐயா ஊதி இருக்காங்க ஊதி இருக்காங்க வந்துருக்கீங்க வாங்கணும். இவராவது பிகராது என்ன போய் பேசி வாங்கிட்டு பேசி முக்கியமான இந்த பிஸ்கட் தான். சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. கருவறையில் சென்று நீங்களே ஆரத்தி எடுக்கலாம். கருவறையில் சென்று நீங்களே ஆரத்தி எடுக்கலாம். திருப்தியாக எல்லாரும் எடுப்பாங்க. புரிய மாட்டேங்குது.